அப்போது சேப்பாக்கம் மைதானத்தில் கால் வைக்க இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாதா? இன்று உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் சிஎஸ்கேவின் சேப்பாக்கம் மைதானம் பிரிட்டிஷ் கையில் இருந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 40 வருடங்கள் இங்கிலாந்து கையில் இருந்த அந்த மைதானத்தில் தடம் பதிக்க வா 2 பேரும் மோதி பார்ப்போம் என களம் இறங்கிய புஜ்ஜி பாபு நாயுடு யார் என தெரியுமா? இங்கிலாந்துடன் போட்டி வைத்து அதிக முறை வெற்றி கண்டு மைதானத்தை கைப்பற்ற காரணகர்த்தாவான புஜ்ஜி பாபு யார்? சேப்பாக்கம் மைதானம் கடந்து வந்த வரலாறு. புஜ்ஜி பாபு நாயுடு காலனித்துவ காலத்தில் இந்திய கிரிக்கெட்டின் முன்னோடியாக இருந்தவர். 1868 ஆண்டு முதல் 1908 ஆண்டு வரை இந்த மண்ணில் இருந்தவர். மெட்ராஸ் கிரிக்கெட்டின் தந்தை என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். சென்னை ஐஸ் ஹவுஸை சேர்ந்த புஜ்ஜி பாபு நாயுடு பெரும் செல்வந்த குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டம் முடித்தவர். ஆரம்பத்தில் இருந்தே அவருக்கு டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட்டில் அதிக நாட்டம். அப்போது கிரிக்கெட் விளையாட்டு வெளிநாட்டவர்கள் மட்டும் விளையாடும் ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்டது. பிரிட்டிஷார் சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது தூரத்தில் இருந்து எட்டி பார்ப்பவர்களாகத்தான் தமிழர்களும் கிரிக்கெட் வீரர்களும் இருந்தனர். அப்படியே கிரிக்கெட் விளையாண்டாலும் வெளி மைதானங்களில் தான் விளையாட வேண்டும். சேப்பாக்கத்தில் விளையாட அனுமதி கிடையாது. புஜ்ஜி பாபு நாயுடு ஒரு சிறந்த கிரிக்கெட் பிளேயராக இருந்தார். அவர் ஏராளமான இந்திய வீரர்களுக்கு அப்போது பயிற்சியும் அளித்தார். வெளிநாட்டு ஜாம்பவான்கள் விளையாடக்கூடிய அந்த மைதானத்தில் ஏன் இந்தியர்கள் கால் வைக்கக்கூடாது, ஏன் அவர்களோடு போட்டியிடக்கூடாது என கோபம் அடைந்த நாயுடு மெட்ராஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பை உருவாக்கினார். 1888 ஆண்டு எஸ்பிளனேட் அருகே ஒரு பகுதியை தேர்வு செய்து மைதானத்தை உருவாக்கி 6 ஆடுகளங்களை தயார் செய்தார். மெட்ராஸ் கிரிக்கெட் வரலாற்றின் முக்கிய அடையாளமாக அது மாறியது. கிளப்பின் மைதானம் உள்ளூர் மக்கள் விளையாடுவதற்கு, இந்தியர்கள் விளையாடுவதற்கு, பயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு தளமாக அமைந்தது. ஏராளமான இந்திய வீரர்களுக்கு புஜ்ஜி பாபு நாயுடு பயிற்சியும் அளித்தார். அவர்களுக்கு தேவையான உடைகள் மற்றும் உபகரணங்களையும் வழங்கினார். புஜ்ஜி பாபு நாயுடுவின் கனவு எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விளையாட வேண்டும். அந்த ஆட்டம் முதலில் 1908 ஆண்டு நடந்தது. ஆம், அப்போது அவர் உயிரோடு இல்லை. அவர் பயிற்சி அளித்திருந்த ஏராளமான வீரர்கள் அவரது கனவை நிறைவேற்றினார்கள். 1915 முதல் 1952 ஆண்டு வரை சேப்பாக்கம் மைதானத்தில் தடம் பதித்து முதலாக பொங்கல் போட்டி என்ற பெயரில் டெஸ்ட் கிரிக்கெட் அறிமுகம் செய்யப்பட்டு ஏராளமான போட்டிகளில் இந்தியர்கள் வென்றனர். 1930களில் ரஞ்சி டிராபி போட்டி தொடங்கும் வரை மெட்ராஸ் பிரசிடென்சி மிகப்பெரிய வல்லமையாக மாறியது. சேப்பாக்கம் மைதானத்தில் கால் தடம் பதித்தாகிவிட்டது. இப்படியாக தொடர்ந்து 1950 ஆண்டு வரை 15க்கும் மேற்பட்ட முறை இந்தியா வென்றிருக்கிறது. இங்கிலாந்து 8 முறை மட்டுமே வென்றுள்ளதாம். சேப்பாக்கம் மைதானத்தின் முதல் மைல்கல் புஜ்ஜி பாபு நாயுடு என்றால் அது மிகையாகாது.